டாஸ்குடைய பெயர் நீயும் பொம்மை நானும் பொம்மை. டாலை வால்பிட்டில் இருந்து எடுத்து டால் ஹவுஸ் ஸ்லாட்டில் வைப்பதுதான் டாஸ்க். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டால் ஹவுஸ் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா சீசன்லையுமே கொடுக்கப்படுற ஒரு டாஸ்க் தான். ஒரு டால் ஹவுஸ் இருக்கும், போட்டியாளர்களின் பெயர் வந்துட்டு பொம்மையில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த பொம்மையை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அந்த டால் ஹவுஸில் வைக்கணும். யாருடைய பொம்மை கடைசியில் அந்த பெட்டிக்குள்ளே வரலையோ அவங்க வந்துட்டு எலிமினேட் செய்யப்படுவாங்க. அதாவது அந்த கேம்லேருந்து எலிமினேட் செய்யப்படுவாங்க. இந்த டாஸ்க் ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி போட்டியாளர்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். ஸோ இதுக்காக வந்துட்டு பயங்கரமாக மெனக்கிடுவாங்க. இது ஆப்வியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தர்ஷிகா வந்துட்டு சமகாண்டா ஆகுறாங்க. இவங்க மற்றவங்களோட பொம்மையை ஏற்று வைக்கலாமா, அதுக்காக வந்துட்டு இவங்க அவங்களுடைய பொம்மையை கொடுக்கணுன்றதுக்காக இவங்க பொம்மையை வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் வச்சிருந்தாரு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜாக்லின் என்ன பண்ணாங்கன்னா, தர்ஷிகா பொம்மையை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இந்த பொம்மையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற பொம்மையை கொடுத்துறாங்க. ஸோ தர்ஷிகா பொம்மை கடைசி வரைக்கும் உள்ளே போகாமல் தர்ஷிகா வந்து தோத்து போயிட்டாங்க. உடனே சமகாண்டில் பேசிக்கிட்டே போகுது, விளையாடுறதாண்டா இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, இல்லைனா போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு நீ யாரு தர்ஷிகா? நீயே வந்துட்டு உனக்கு தோணுன பல விஷயங்களை மற்றவங்க மூலமாக தான் வந்துட்டு இந்த வீட்டில் பேச வச்ச. நீ ஸ்ட்ரைட்டாக போய் பேசவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் நீ குட் புக்ஸில் இருந்துக்கிட்டு மற்றவங்கள சண்டை வலிக்க வச்ச. இப்போ நீயே வந்துட்டு தோத்துட்ட அப்படின்ற ஒரே காரணத்தினால இவ்வளோ காண்டா பேசிட்டு போறியே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.